recording. Button. Double tap to activate. System sound volume set to 0%. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் மெரினா மன்னன். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு நட்பு வந்து எப்படி உருவாகும் அப்படின்னா, நம்ம ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம கூட படித்த பள்ளி பருவ நட்பாக இருக்கலாம், இல்லை கல்லூரி நண்பர்களாக இருக்கலாம், இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நட்பாக கூட இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கும் குள்ள இடையில ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட், எமோஷ்னல் பாண்டிங் வந்து உருவாகும். ஸோ அதில் நம்மளுக்கு வந்து ஒரு லாங் ரிலேஷன்ஷிப்ன்றது நம்மளுக்கு அது கண்டினியூ ஆகும். ஆனால் அந்த லாங் ரிலேஷன்ஷிப் கூட நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், இப்போ நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட நம்ம எப்படி கேர் பண்ணுறோம், அவங்களோட உணர்வுகளை எப்படி நம்ம மதிக்கிறோம், அவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு சுயமரியாதை கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த நட்பு என்பது வந்து வளரும். நம்ம அவங்க மேலே கொண்டு இருக்கக்கூடிய நம்பிக்கை, அவங்க நம்ம மேலே கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை, ஸோ சேம் திங்க் ரெண்டு பேருக்கும் வந்து ஒத்து போச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த நட்பு வந்து வளரும். ஸோ எந்த இடத்துல நட்பு உடையும் அப்படின்னா, நம்ம போய் ஒருத்தவங்க வந்து இப்போ நம்மக்கிட்ட பொய் சொல்கிறாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க, சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறது, ஏதோ ஒரு காரியத்துக்காக மட்டும் பழகிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது உடையும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரியலிஸ்டிக்காக இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது நீடிக்கும். ஸோ நம்ம எப்படி வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம மரியாதை, சக மனுஷங்கள், சக தோழிகள் அப்படின்ற மரியாதை, சுயமரியாதை நம்மளுக்கும் அவங்க கொடுக்கணும், அவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும். மரியாதை என்பதை கொடுக்கணும், நம்ம நம்பிக்கை வைக்கணும், அவங்களும் நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும், அந்த நம்பிக்கைக்கு நம்ம பாத்திரமாக இருக்கணும். ஸோ அது ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு சில பர்சன்ஸ் இருக்காங்க, சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஃபோன் பண்ணிவிட்டு, இப்போ அவங்க மதரோ இல்லை ஃபாதரோ பர்சன் வந்து அவங்க வீட்டில் இறந்துருக்காங்க, ஃபோன் பண்ணி இந்த சூழ்நிலையை வந்து எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் நம்ம பக்கத்தில் வச்சுக்கவே கூடாது. ஒருத்தவங்க அடிபட்டு அவங்க வந்து எதனா ஒரு ஆறுதல் கிடைக்காதா, எதனா ஒரு வந்து அரவணைப்பு கிடைக்காதான்ற சுச்சுவேஷனில் இருக்கும்போது, அவங்களோட சுச்சுவேஷன் வந்து என்னவோ ஒரு கதை கேட்குற மாதிரி, ஒரு மூவி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஃபோன் பண்ணி கேட்குறதுன்றது அநாகரிகமான விஷயம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இதேமாரி ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மக்கிட்டே வச்சுக்கணும், நம்ம மனசோடவே வச்சுக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம வந்து இன்னொருத்தங்கிட்ட அதை வந்து நம்ம சக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா, இப்போ ஒரு 2 மெம்பர்ஸ் தான் ஒருத்தர் ஒரு விஷயம் ஷேர் பண்ணுங்க. அது வந்து தேர்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அது போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா அது வந்து நம்மளுக்கே அது வந்து பேக் ஃபயராக முடியறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் என்னைக்காவது தெரியதான் போது தெரிஞ்சிடும். ஏன்னா 5 செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது அது எப்படின்னா ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கான லாங் பீரியட் இருக்கு இல்லையா, அதுக்கான டைம் இருக்கு இல்லையா, அது எடுக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் காப்பாற்றுறது நல்ல விஷயம். ஆனால் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை காப்பாற்றிட்டா அதை விட பெரிய விஷயமே கிடையாது. ஸோ அது மாதிரி தாங்க. அதேமாதிரி பணம் விஷயத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இருந்தால் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கொஞ்சம் லிமிட்டட் அமௌண்ட் அப்படின்னும் போது நம்மளுக்கு அது பிரச்சனையாக இருக்காது. ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக நம்ம கொடுக்கும்போது அந்த இடத்துல தான் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் வந்து விரிசல் விடுறதுக்கு காரணமாக அமையும். ஸோ அதனால் பணம் விஷயத்துலேயும் நம்ம வந்து கொஞ்சம் லிமிட்டடாக இருந்துக்கிறது நல்ல விஷயம். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி தாங்க. ஒரு கண்ணாடியில் நம்ம ஃபேஸு நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம அன்பாக பார்க்குறோமோ அன்பாக தெரியும், கோவமாக பார்த்தா கோவமாக தெரியும். ஸோ அந்த மாதிரி தான். அந்த மிரர் உடஞ்சி போச்சு அப்படின்னா அதை வந்து ஒட்ட வைக்க முடியாதுங்க. ஸோ அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ரிலேஷன்ஷிப் கூட. ஒன்ஸ் ஒரு விஷயத்தினால அது உடஞ்சி போச்சு அப்படின்னா
நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை லூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். Recording time 5 minutes. Stop recording.